சார் மூன்றாவது பரிசை தட்டி சென்ற ஆலத்தூர் அணியினருக்கு சார் ஆலத்தூர் வண்டிங்களா சார் ஆலத்தூர் வந்துட்டேன் ஆலத்தூர் மூன்றாவது பரிசாக ஆலத்தூர் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. கோபம் ஆகாது இது மாதிரிதான் இரண்டாவது பரிசை தட்டி சென்ற மடூர் அணியினருக்கு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வருகை பதிவு. இரண்டாவது பரிசை தட்டி மடூர் எல்லாரும் வாங்கப்பா. மடூர் அணியினர் எல்லாரும் வாங்க. நம்பர் 10 வாங்கப்பா. ஒரு சிறப்பு பரிசு வாங்க போய் மடூர் அணியில் சிறப்பாக ஆடிய நம்பர் 10 அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. மேலும் அவர் அணியினருக்கு இரண்டாவது பரிசு வழங்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கடூர் அணியினர் நமது போட்டிக்கு வருகை புரிந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வளரும் இளம் விளையாட்டு வீரர்களை உள்ளடக்கிய அணியினர் கடூர் அணியினர். அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. முப்பத்தி 33 அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் சிறப்பாக ஆடி முதல் பரிசை தட்டி சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளையக்கவுண்டன்பட்டி சிறப்பான ஒரு அறிவுரை வளரக்கூடிய விளையாட்டுகளுக்கு அண்ணன் கூறியது. முதல் பரிசாக வெள்ளையக்கவுண்டன்பட்டி அணியினருக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சிறப்பான ஒரு போட்டி. 33 அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் மிகவும் சிறப்பாக ஆடி முதல் பரிசை தட்டி சென்ற புதுக்கை மாவட்டம் வெள்ளையக்கவுண்டன்பட்டி அணியினருக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. இப்போட்டியை சிறப்பாக நடத்தி வழிநடத்திய தமிழ்நாடு கிழக்கு திமுக இளைஞர்கள் அனைவருக்குமே மாவட்ட மாநில அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு அருமையான போட்டியை நடத்திய நமது புதுக்கோட்டை தமிழ்நாடு சால் எடுத்தாங்க சார். இந்த போட்டியை சிறப்பாக வழிநடத்திய தமிழ்நாடு கிழக்கு திமுக உறுப்பினர்கள் அனைவருக்குமே விழாக்குழு சார்பாகவும் மாவட்ட மாநில அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இப்போட்டியை புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு கிழக்கு திமுக அணியினரால் நடைபெற்ற இப்போட்டிக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் அனைவருமே ஊக்கப்படுத்திய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்குமே விழாக்குழு சார்பாகவும் மாவட்ட மாநில அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாகவும்
நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு அருமையான ஒரு போட்டி சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து விளையாட்டு வீரர்களுக்கு தங்குவதற்கு இடம், உணவு, மேட், செட் போன்ற அனைத்து வசதியும் செய்து கொடுத்து மிகவும் சிறப்பாக இந்த போட்டியை நடத்தி கொடுத்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கவிநாடு கிழக்கு திமுக அணியினருக்கு நன்றி தெரிவித்து வைக்கிறோம். சார் கமிட்டி பசங்க எல்லாம் வாங்கப்பா. சார் கமிட்டி பசங்க எல்லாரும் உள்ள வாங்க. சார் விழாக்குள்ள எல்லாம் வாங்க சார். பசங்க கூட உள்ள வாங்க. இந்த போட்டியை நடத்துவதற்காக ஏறத்தாழ ஒரு மாத காலமாக களப்பணியில் செயல்பட்ட புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கவிநாடு கிழக்கு திமுக அணியினர் அனைவருக்குமே விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டிக்கு சிறப்பாக நடுவு பணியாற்றிய புதுகை மாவட்ட அமைச்சர் கபடி கழக நடுவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த போட்டிக்கு சிறப்பான முறையில் நடுவர் பணியாற்றிய புதுகை மாவட்ட எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொடுத்த நடுவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கவிநாடு கிழக்கு திமுக சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வேஷ்டி தான் இருக்கு, அது பொதுவாகவே நான் போட்டுறேன், எதுவும் வருத்தப்பட வேண்டாம். தற்பொழுது மாநில நடுவர் முகமது இலியாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாண்டித்துறை அவர்கள் தற்பொழுது மூத்த நடுவர் வீரையா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாண்டித்துறை அவர்களுக்கு பாண்டித்துறை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ரகுவரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாநில நடுவர் ரகுவரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாநில நடுவர் சபரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. தற்பொழுது மாநில நடுவர் பாலா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த போட்டிக்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்து டிஜே ஏற்பாடு செய்த மைக் செட் PSK குடும்பத்தினருக்கு பொன்னாடை போட்டி கொண்டாடப்படுகிறது. ஒரு சிறப்பான ஒரு ஒளி அமைப்பு சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்தனர். அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த போட்டிக்கு MS மணி சிறந்த முறையில் யூடியூப் லைவ் செய்த அருமை தம்பி மணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பாப்பா மணி இந்த போட்டிக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. மறுநாளே வந்த வெற்றினேன், முதல் நாள் வந்த வேளாத்தையும் மேல இருக்காங்க. அருமை தம்பி மணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த போட்டிக்கு எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்த 32 அணியினருக்குமே விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் போட்டிக்கு தவறாமல் கலந்து கொள்ளுமாறு விழாக்குழுவின் சார்பாக வேண்டியது கேட்டுக்கொள்கிறேன்.